பரதன் கோசலம் வருகிறான். பெற்றவளை காணும் ஆசையில் வருகிறான். அன்னை கைகேயியை அங்கீகரிக்க வருகிறான். பரதனுடைய மாறுதல்கள் கண்டு வெந்த மனம் மாறுதல் கொள்ளும் என அண்ணன் ஓலை அனுப்பியுள்ளார். அவன் சம்பூரண வீரனாய் மாறி வருகிறான். யுவராஜனாக பதவியேற்க அவன் ராமனுக்கு சமமாகிவிட்டான். தான் பெறவுள்ள அதிகாரத்திற்கு அவன் முழுமையாக தயாராகிவிட்டான். இந்த கணத்திற்காகத்தான் புதல்வன் பரதனை இத்தனை வருடங்களாக இந்த கைகேயி பிரிந்து வாழ்ந்தாள். எதிர்பார்த்த கணம் எதிர்வரப் போகிறது. என்னுடைய தவ வாழ்வு வெற்றி பெறப் போகிறது. மந்தரை, என்னுடைய தவ வாழ்வு வெற்றி பெறப் போகிறது. கைகேயி, விவரம் அறிந்தாயா கைகேயி? நமது புதல்வன் வருகிறான். எனது பரதன் வருகிறான். ஆண்டுகள் பல உருண்டோடி விட்டன. அவ்விருவரையும் வரவேற்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என குழம்புகிறேன். ஆனால் ஒன்றை உறுதியாக கூறுகிறேன், அவ்விருவரின் விருப்பம் ஒன்றை நான் அறிவேன். அவர்களுக்கு பிடித்த உணவை நாம் சமைத்திருப்போம் என்றெண்ணி இருப்பார்கள். நல்லது, வாருங்கள், சமையலை துவங்கலாம். என்ன யோசனை? நீயும் வா கைகேயி. நான் வரவில்லை. தாம் உணவு ஏற்பாடுகளை துவங்குங்கள். பரதனை வரவேற்க ஆயத்த ஏற்பாடுகளை நான் துவங்குகிறேன். ஆகட்டும் அக்கா, பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். இணைந்து மூவரும் சமையல் அறையிலேயே முடங்கிவிட்டால் யார் மற்ற ஆயத்த பணிகளை கவனிப்பார்கள்? இதுவும் நல்ல யோசனையே. வாருங்கள் அக்கா, வாருங்கள்.